சம்மர் வந்ததும் மேங்கோ சீசன் கலக்கட்டுதோ இல்லையோ, இது சிக்கன் பாக்ஸ்க்கான சீசனாக இருக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் சிக்கன் பாக்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், சிக்கன் பாக்ஸ் வாரிசலா ஜோஸ்டருங்கிற வைரஸ்னால் வரக்கூடிய நோய். இது ஒருத்தங்கள்ட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவக்கூடிய நோய். சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்க பேசும்போதோ இல்லை தும்மும் போதோ அவங்கள்ட்டேருந்து வெளியில் வர நீர்த்துளிகள் மூலியமாக இது மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. சிக்கன் பாக்ஸில் நமக்கு இருக்க கொப்பளங்கள் மூலியமாகவும் இது மற்றவங்களுக்கு பரவும். செகண்ட், சிக்கன் பாக்ஸில் இருக்கிற நீர் கொப்பளங்கள் ஓப்பன் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இதை நம்ம சுத்தமாக வச்சுக்காத போது அங்கே பாக்டீரியா வந்து செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ சிக்கன் பாக்ஸ் இருக்கும்போது தாராளமாக குளிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் வார்ம் வாட்டரை வச்சு டெய்லி தொடச்செடுக்கலாம். தேர்ட், சிக்கன் பாக்ஸில் காய்ச்சல், உடல் வலி, உடல் சோர்வு, கொப்பளங்களை அரிப்பு போன்றவை இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சிக்கன் பாக்ஸ் தீவிரமடையாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஃபோர்த், சிக்கன் பாக்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வரும். பட் செகண்ட் வாட்டி சிக்கன் பாக்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. செகண்ட் வாட்டி வரக்கூடிய சிக்கன் பாக்ஸை ஷிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் பாக்ஸ் பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரீலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். For goodness is something to be shared. Bye.